என் அன்பு குழந்தையே, இந்த நொடியில் நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் எல்லாரும் இந்த குரலை கேட்க முடியாது. இன்று இந்த குரல் உன் காதுகளுக்கு வந்திருக்கிறது என்றால் அது ஒரு தற்செயலான சம்பவம் அல்ல, அது என் அழைப்பு. நீ கடந்த சில ஆண்டுகளில் சந்தித்த கஷ்டங்களை நினைத்து பார்க்கிறாயா? எத்தனை கனவுகள் உன் மனதில் இருந்தது, எத்தனை நம்பிக்கைகள் உன் இதயத்தில் இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கைகள் பல முறை உடைந்தது. நீ நம்பியவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனார்கள். நீ உதவியவர்கள் கூட ஒருநாள் உன்னை மறந்து சென்றார்கள். உன் உண்மையான அன்பை கூட சிலர் பலவீனம் என்று நினைத்தார்கள். ஆனால் என் பிள்ளையே, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தேன். நீ தனியாக அமர்ந்து கொண்டு உன் மனக்கவலைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் அழுத இரவுகளை நான் அறிவேன். உன் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் இருந்த பயத்தை நான் அறிவேன். நாளை என்ன ஆகும், என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீ உன்னையே கேட்டுக்கொண்டிருந்த தருணங்களை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஒரு விஷயத்தை இன்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். பகல் நேரத்தில் வானத்தை பார்த்தால் அது வெறுமையாக இருப்பது போல தோன்றும். நட்சத்திரங்கள் எதுவும் இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இரவு வந்ததும் அந்த வானம் முழுவதும் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களால் ஒளிரும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் நடந்த இந்த இருண்ட காலம் உன் உள்ளே இருக்கும் ஒளியை வெளிக்கொண்டு வருவதற்காகவே வந்தது. துன்பம் என்பது தண்டனை அல்ல, அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். ஒரு பம்பரம் வேகமாக சுழன்றாலும் அதன் நடுவில் இருக்கும் அச்சாணி அசையாமல் இருக்கும். உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் அதன் மையம் அமைதியாக இருக்கும். அதேபோல என் அருளை பற்றிக் கொண்டிருக்கும் உன் ஆன்மா எந்த சூழ்நிலையிலும் உடையாது. நீ நடந்த பாதை எளிதானது அல்ல. பலர் நடந்த பாதையில் நடந்தால் வலி குறைவாக இருக்கும். ஆனால் அந்த பாதையில் பெருமை கிடைக்காது. ஆனால் நீ யாரும் நடக்காத பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். அடர்ந்த காட்டில் ஒரு யானை தனது பாதையை உருவாக்குவது போல நீ உருவாக்கும் பாதை பின்னால் வரும் பலருக்கு வழிகாட்டியாக இருக்கும். என் பிள்ளையே, நீ செய்த உழைப்பு வீணாகவில்லை. நீ செய்த நல்ல செயல்கள் மறைந்து போகவில்லை. ஒரு அணைக்கட்டு எப்படி மழை நீரை சேமித்து வைத்து சரியான நேரத்தில் திறக்கிறதோ அதுபோல நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்போது உனக்காக சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சரியான நேரம் வந்ததும் அந்த வாய்ப்புகள் வெள்ளமாக உன்னை தேடி வரும். ஒரு சிறு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது அழிந்துவிட்டது போல தோன்றும். ஆனால் அந்த விதைதான் ஒரு பெரிய மரமாக மாறும். அதேபோல நீ சந்தித்த அவமானங்கள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை உயர்த்த. நீ இழந்ததாக நினைத்த பல விஷயங்கள் மீண்டும் உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட ஒரு நாள் உன்னை மதிக்க ஆரம்பிப்பார்கள். உன்னை விட்டுச் சென்றவர்கள் உன் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றங்கள் வரப்போகிறது. உன் மனதிலிருந்த பயம் மெதுவாக மறைந்து போகும். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை மீண்டும் பிறக்கும். உன் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். உன் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும். நீ இன்று அனுபவிக்கும் கஷ்டங்கள் நாளை உன் கதையாக மாறும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்லுவாய், அந்த கஷ்டங்கள் இல்லையெனில் இன்று நான் இந்த இடத்தில் இருக்க முடியாது என்று. என் அருள் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்போது அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விரைவில் அது வெளிப்படும். நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். உன் பாதையில் நான் இருக்கிறேன். உன் முயற்சிக்கு நான் துணை நிற்கிறேன். நீ நம்பிக்கையுடன் முன்னேறு. நான் உன்னை வழிநடத்துவேன். உன் வாழ்க்கையில் ஒளி உதயமாகும் நேரம் நெருங்கிவிட்டது. இந்த வார்த்தைகள் உன் மனதை தொட்டிருந்தால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. அதை நம்பு. உன் உள்ளத்தில் பக்தியுடன் சொல்லு, ஓம் நம சிவாய.